ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கலம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா நிகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் மாத பலன். அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வாக்கிய புடைய எழுதியிருக்கோம், இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் இந்த குரு சுக்கிரன் டிவி சேனலுடைய நோக்கமே. நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பா. அதான் பலனை பார்ப்போம். இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பார்ப்போம். பொதுவா இந்த மாசத்துல விசேஷ காலத்தை பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, அத பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள். ஆடி பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயில்லையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. இதுல அனைவருமே கலந்துக்குங்க. அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. பித்தூர்களை, நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை. இதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா. எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும். ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதனால இதுலையும் கலந்துக்கிட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க. அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது 16ஆம் தேதி. ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரலட்சுமி விரத பூஜை. மெயினா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதான். பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும். அடுத்து ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்த தினம் பாத்தீங்கன்னா 3 முகூர்த்தம் தான். ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம். இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம். இந்த ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. பொதுவா பாருங்க, தனுசு ராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க குடும்பத்தை பத்தி நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசி உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் யாருக்குன்னா தனுசு ராசிக்காரங்க தான். நல்ல ஒரு அமைதியான குணம் தனுசு ராசிக்கு இருக்கும். இதுலையுமே பாருங்க நல்லா அனுசரிச்சு போற குணம், அமைதியான குணம், சிந்திக்கிற குணம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசிட்ட கண்டிப்பா உண்டு. தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய குணமும் தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி நல்லா பேசுவாங்க. ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். ஏன்னா இது உபய ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற பயங்கரமான ஒரு மைண்ட் பயங்கரமா இருக்கும். இதுல பிறந்தவங்க பாருங்களேன் எல்லாமே பொறுமையா இருப்பாங்க பாருங்க. நல்ல ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசிக்கிட்ட உண்டுங்கிறாங்க. எல்லா வேலையும் சரி ஒரு பொறுப்பா பார்ப்பாங்க. ஒரு டேலண்டான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இது எல்லாமே உண்டு தனுசு ராசி என்பவர்கிட்ட. அது மட்டும் இல்லாம
இந்த ராசியில பிறந்துட்டாவே பாருங்க பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும், ஒரு குழு தலைவராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், இது எல்லாமே இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம், ஆனால் பிறந்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் பிறந்துட மாட்டீங்க. லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும். லக்ன அடிப்படையில் உங்களுக்கு எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோவில் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்களா, தீண்டாண்டி ஒரு விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். இப்ப தனுசு ராசிக்கு என்ன ஒரு பலனை கொடுக்க போறாரு, இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தனுசு ராசி என்று நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அந்த கர்ம வினைங்கிறதா இந்த திசா புத்தி வரும்போது அந்த கர்ம வினையை நீங்கள் சந்திக்கிறாப்புல வரும். எல்லா டைமும் ஒரு மனிதன் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. அப்போதான் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால இது ஒரு பொது பலனாக பாருங்கள். இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ கிரகம் இப்போ எங்கே சஞ்சாரம் செய்கிறோம் பார்ப்போம். உங்கள் ராசிரியை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து 3ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது கும்பராசியில 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து 6ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடக ராசியில. அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. 10ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுல ஒரு 3 கிரகம் பயிற்சி ஆகும். அதாவது சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூப்பராக வர்றாரு. அடுத்து 24ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்துக்கு கேந்திர யோகத்தில் அமைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்துக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பயிற்சியாக 26ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாருவார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு டைமிங் சூப்பர். குருமங்கல யோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அழகான ஒரு யோகம். குரு பாருங்க உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பலனை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா 6ஆம் இடத்துல நிறைய பேர் ஒரு கஷ்டத்தை, ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல குரு சரியில்லாத நபர்கள்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. எதிரி, பகை, கடன், நோய், இது மாதிரி நிறைய ஒரு மந்தமான தன்மைகள், நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு. அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கெல்லாம் ஒரு மனசஞ்சலத்தை கண்டிப்பா கொடுத்துட்டாரு. ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மன ரீதியாக பாதிப்பு, மன குழப்பம், இந்த மாதிரி நிறைய ஒரு பாதிப்பை பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. ஒரு மந்தமான தன்மையை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்தாங்க. ஆனா இனிமேல் அந்த தாக்கங்கள் கண்டிப்பா இருக்காது. கொஞ்சமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். என்னை பொறுத்தவரை நிறைய தடைகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. நீங்க போகக்கூடிய பதையில ஒரு வெற்றி பதையா வரும். இனிமேனா படிப்பு கல்வியும் சரியாமையில, வேலை உத்தியோகம் சரியாமையில, தொழில் ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் கண்டிப்பா பார்த்துட்டாங்க. குடும்பத்துல ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை தனுசு ராசியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, அது மாதிரி நண்பர்கள், பழக்க வழக்கம், மனைவி ஸ்தானம், இது மாதிரி சில தடைகளை பார்த்தாங்க. இனிமேல் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம் எனக்கு திரியோண ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும், கெட்டதை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அது 9ஆம் பாவத்துல அதை பாருங்க, சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே 9ஆம் பாவத்தில் இணையும் போது மிகப்பெரிய ஒரு யோகங்கள் என்னை பொறுத்தவரையும் இருக்குது. அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகம் இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு யோகம், நல்ல ஒரு தலைமையான பொறுப்பு யோகம் கண்டிப்பா உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா வரும் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா 2ஆம் வீட்டு சனி பகவானை எல்லா கிரகம் சேர்ந்து பார்க்குது.
அதனாலதான் இங்க நான் கெட்ட பலன் சொல்றாப்புல இல்லை. நிறைய நல்ல பலன் தனுசு ராசிக்கு அற்புதமா அனுகூலமாக சூப்பரா வருது. இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. என்னை பொறுத்தவரை உங்க ராசி அதிபதி 6ஆம் பாவத்துல இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி 3 கிரகம் சேர்ந்து சனி பகவானை பார்த்து நல்ல யோகத்தை கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை வருமான இன்கம் தடைபடாது. வருமானம் குடும்பத்துல இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். நகையோ பணமோ சேமிப்போ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்கு உண்டு. கடன் வாங்கியாச்சும் வாங்குவாருன்னு நான் சொல்லுவேன். அந்த அமைப்பாகவும் எங்கே போய் நீ லோன் கடன் கேட்டாலும் சரி உடனே கிடைக்கும். தொழில் ரீதியா சொல்றேன், தொழில் சொந்தமா நான் கடன் கேட்கறேன் லோன் கேட்கறேன், அது உடனே சாங்ஷன் ஆகக்கூடிய நேரத்தை இந்த தனுசு ராசி உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, உத்தியோகம் நிரந்தரமா அமையும். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்குது. சூப்பரான ஒரு வேலையை பார்ப்பீங்க, உயர் பதவியும் கிடைக்கும். வேலையத்துல உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் உள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த நேரத்துல அமைச்சு கொடுக்க போறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அது வெளிநாடா இருந்தாலும் சரி உள்நாடாலும் சரி நல்ல ஒரு அனுபவத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம், இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். யாரெல்லாம் அரசாங்க தொடர்பு சம்பந்தமாக நீங்க மூவ் பண்றீங்களோ மாணவ மாணவிகள் தைரியமாக அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதுங்க. நல்ல ரிசல்ட் உங்க லக்னத்தோட சூரியன் இருந்துட்டால் இப்ப எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் அதாவது சனி பகவானை பார்க்கிறார். 2ஆம் வீட்டதி வருமான வீட்டு அதிபதியை பார்க்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகஸ்தான அதிபதியோட சேர்ந்து சூரியன் இணைகிறார். அதனாலதான் அரசாங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். எல்லாம் பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவரோட சூரிய பகவான் ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் இணைகிறார். அப்ப அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கணும். அரசாங்க வேலையிலும் உயர் பதவி கிடைக்கணும், ப்ரமோஷனும் கிடைக்கணும். இதுதான் பொதுவான விதி தனுசு ராசிக்கு. இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு தடையுமே கிடையாது. அரசியல்வாதிகள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உண்டு. நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கோர்ட்டு கேஸு வழக்கு, இந்த இடம் பூமியை சம்பந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குன்னா அந்த வழக்கு பிரச்சனை அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டால் வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச்சு பேசுறது எல்லாத்துக்குமே பாருங்க, இனிமேல் திருமண தடை வராது. திருமணத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அது உள்ள பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் 2வது திருமணம் சரி இல்லை முதல் திருமணம் சரி இல்லை குழந்தை பாக்கியம் சரி எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் தனுசு ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல டைம், நல்ல ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம தொழில கவனமா பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பார். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி சேர்றாங்க. தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு இருக்குது. அதனால தனுசு ராசிக்கு சூப்பர் யோகம். சனி பகவான் நேரம் பார்க்குறாங்க 2ஆம் வீட்டு அதிபதியை. அப்ப தொழில நீங்க சாதிப்பீன்னு சொல்லி காட்டுது. அப்ப நல்ல தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. அப்ப இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற தொழில் ரீதியா சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி யோகம். நம்ம கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார். லாட்ரி யோகம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. என்னை பொறுத்தவரை நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறார் லாட்ரி யோகத்துல. வெளிநாட்டை உள்ளது சொல்றேன், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனே சேர்ந்து இணைஞ்சு 2ஆம் வீட்டு வருமான அதிபதியை பார்க்குறாங்க. அதனால அந்த யோகம் கிடைக்கும்னு சொல்றேன். வெளிநாட்டில் உள்ளவங்க தான் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். அவருடைய முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலையுமே தனிமை விரும்பக்கூடிய இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கும். எல்லா விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணங்கள் நிறைய உண்டு.
ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும், மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். தனிமையா இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஞாபக சக்தினா பயங்கரமா இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா அதை புரிஞ்சுக்கூடிய பக்குவமான குணம் இந்த மூலத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு கல்வியில ஒரு அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா வருது. மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூரா நட்சத்திர பிறந்தவங்க, இதுலையுமே நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் பூரா நட்சத்திர பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு வேலை உத்தியோக மாற்றம், வெளிநாடு மாற்றம், வெளியூர் மாற்றம், தன்மையான குணம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவி, இது எல்லாமே சூப்பரா வரும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் வருது. திருமண வாழ்க்கை, இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. ஒரு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புல உயர் பதவி, ப்ரமோஷன், வேலை உத்தியோக இட மாற்றங்கள், அரசியல் ஃபீல்டு, அரசாங்க அனுகூலங்கள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது.